நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில உங்களை ஏற்றுக்கொள்கிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீமோன் பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21 23. போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை நீ சிந்திக்கிறாயே என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 33வது வயது அந்த நெருங்கிற நேரம் அப்ப சொல்றாரு, இதோ மனுஷகுமாரன் தேவனுக்கு பாவிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடுபட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அது சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் அந்த காரியம் அவருக்கு சம்பவிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசுறது ரொம்ப கவனமா பேசணும். நான் செத்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல 3 வருடங்கள் நிறைவேறும் போதுதான் தன்னுடைய பாடுகளை குறித்து பேசுறதை தவிர அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை. ஏன்னா சரியான நேரம் வந்த பிறகு இதை பேசினால்தான் தன்னுடைய வாழ்க்கையில இந்த பாடுகள் நிறைவேறும் என்பதை அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை ருசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க கடவுள்தான் அவருடைய பாடுகள் நிறைவேற ஆரம்பித்தது. அப்போ சீமோன் பேதுரு போய், ஒரு நாள் நடக்காது, அதை செய்ய விட மாட்டேன், நீ ராஜாவாக இருக்க வேண்டிய ஆளு மரணமாவது உயிர் தெழுதலாவது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவனை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவனை நீ சிந்திக்கிறாயே. உங்களுடைய வாழ்க்கையில் நித்தியத்திற்கு ஏற்றவைகள் தான் நம்ம பார்த்து கொண்டே ஓட வேண்டும். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க தெளிவா இருக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதிருந்தால் கிறிஸ்து தேவ